ஒரு சிறிய கிராமத்தில் உழைப்பாளியான ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார். அவருக்கு துணையாக ஒரு பெரிய பச்சை கிளியும் இருந்தது. இருவரும் தினமும் வயலில் சேர்ந்து வேலை செய்வார்கள். ஒரு நாள் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது அக்கம் பக்கத்தில் இருந்த ஒரு பாட்டி வந்து, "இப்படி உழைத்தா என்ன கிடைக்கப் போகுது?" என்று விவசாயியை கேலி செய்து சிரித்தாள். விவசாயி எதையும் பொருட்படுத்தாமல் தோண்டிக்கொண்டே இருந்தார். சிறிது நேரத்தில் அவரது மண்வெட்டி ஏதோ கடினமான ஒன்றில் பட்டது. ஆச்சரியமாக பார்த்தபோது அது ஒரு தங்கக் குடம். விவசாயியும் பெரிய கிளியும் மகிழ்ச்சியுடன் அதை வீட்டுக்கு கொண்டு வந்தார்கள். குடத்தை திறந்து பார்த்ததும் அவர்கள் இன்னும் ஆச்சரியப்பட்டார்கள். அதன் உள்ளே ஒரு சிறிய ஆரஞ்சு மரச்செடி முளைத்திருந்தது. விவசாயி அதை தனது தோட்டத்தில் ஒரு குழியில் நட்டார். தினமும் தண்ணீர் ஊற்றி அன்பாக பார்த்து கொண்டார். சில நாட்களில் அந்த செடி பெரிய ஆரஞ்சு மரமாக வளர்ந்தது. பசுமையான இலைகளும் தங்க நிறத்தில் ஜொலிக்கும் ஆரஞ்சு பழங்களும் நிறைந்து மிகவும் அழகாக இருந்தது. ஒரு நாள் அந்த பாட்டி மீண்டும் அங்கே வந்தாள். மரத்தை பார்த்ததும் பொறாமை கொண்டாள். யாருக்கும் தெரியாமல் இரவில் மரத்துக்கு தீ வைத்து விட்டாள். தீ வேகமாக பரவி அழகான ஆரஞ்சு மரம் எரிந்து நாசமாகியது. காலையில் விவசாயியும் பெரிய கிளியும் வந்து பார்த்தார்கள். மரம் கருகி நின்றதை பார்த்ததும் விவசாயியின் கண்களில் கண்ணீர் வந்தது. பெரிய கிளியும் சோகமாக மரத்தின் கிளையில் அமைதியாக அமர்ந்தது. விவசாயின் கண்களிலிருந்து வழிந்த கண்ணீர் துளி அந்த தங்கப்பானையில் பட்டதும் ஒரு அசரீரி கேட்டது. "இந்த ஆரஞ்சு மரம் உன் உழைப்புக்கும் நல்ல மனசுக்கும் கிடைத்த பரிசு. அதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது" என்று கூறியது. உடனே மரம் மீண்டும் துளிர்க்க ஆரம்பித்தது. அந்த நாளில் விவசாயி ஒரு விஷயத்தை உணர்ந்தார். உழைப்பால் கிடைத்ததை பொறாமை அழிக்கலாம், ஆனால் மன உறுதியை யாராலும் அழிக்க முடியாது.